வணக்கம். 1940களில் ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. காணாமல் போன சுவாரஸ்யங்கள். இது ஒரு நகை சொற்பொழிவு. அடாடா, உங்களை எல்லாம் இப்படி உற்சாகமா அப்படியான்னு ஆச்சரியப்படுற மாதிரி தயாராக இருக்கக்கூடிய முகங்களோட பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். இன்னைக்கு நாம் ஒரு டைம் மிஷினில் ஏறி கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னால், அதாவது 1940களில் ஒரு பயணம் போக போகிறோம். அப்போ வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டு முடிக்கும் போது, அடடா நாமெல்லாம் இவ்வளோ மாறிட்டோமோ அப்படின்னு உங்களுக்கே தோணும். சலிப்புக்கு இங்கே இடமே இல்லை, நான் கேரண்டி. இன்றைய தலைமுறைக்கு 1940னா என்னென்னு தெரியுமா? அப்போது ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததா, ஒய்ஃபை இருந்ததா, நெட்ஃப்ளிக்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்போது வாழ்க்கை தனி ரகமாக தனி தாளமாக இருந்ததுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் பழைய விஷயங்கள் காணாமல் போனதில் ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்குல்ல. வாங்க அந்த சுவாரஸ்யமான உலகத்துக்கு போகலாம். இப்பெல்லாம் குழந்தைங்க 2 வயசுலே ப்ளே ஸ்கூல், நர்சரி, ப்ரீகேஜின்னு போகிறாங்க. ஆனால் 1940களில் 5-6 வயசு ஆனால் தான் பள்ளிக்கூடம் போவாங்க. கம்ப்யூட்டர், டேப்லெட் எல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுங்க. கையில் ஒரு ஸ்லேட்டு, ஒரு பல்பும், அதுவும் சில சமயங்களில் கிடைக்காது. அப்போது ஒரு முதல் வகுப்பு புத்தகம், அவ்வளவுதான் நம்ம கல்வி சொத்து. அறிவே ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ அந்த ஆற்றலை தேடி போகிறதுக்கு ஒரு பெரிய சாகசமே செய்யணும். பல்பம் தீர்ந்து போச்சுன்னா சுகத்தில் தேய்ச்சி எழுதுறது, அந்த சுகத்தில் இருக்கிற சுண்ணாம்பை தேய்ச்சி எழுதுறது. இல்லைன்னா தரையில் மணலை கொட்டி விரலால் எழுதுகிற வித்தையை காட்டுவோம். ஒரு புத்தகம்னா 1 வருஷம் முழுக்க பத்திரமாக அந்த காலத்திலலாம் வச்சுருக்குறாங்க. புத்தகத்தை கிழிச்சு போட்டு மறுபடியும் இன்னொரு புத்தகம் வாங்கி கொடுன்னெல்லாம் அந்த காலத்திலலாம் கேட்க முடியாது. ஒரு கிழிஞ்சதானாலும் கிழிஞ்ச புத்தகமானாலும் நூலால் தைச்சி அட்டை போட்டு அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்போம். புத்தகத்தை பார்த்துப்படி புடவையை பார்த்து கட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? 2ஆம் வகுப்புன்னா வாய்ப்பாடு, 3ஆம் வகுப்புன்னா கணக்கு, 4ஆம் வகுப்புன்னா சரித்திரம், பூகோளம்னு படிப்படியாக வரும். 6ஆம் வகுப்பில் தான் ஆங்கிலம். அது வரைக்கும் அம்மா அப்பான்னு தமிழில் பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு மதர் ஃபாதர்னு கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. 11ஆம் வகுப்புன்னா எஸ்எஸ்எல்சி. அது பெரிய மைல் கல்லுங்க. அந்த காலத்தில் டிகிரி, பிஏ எல்லாம் பெரிய பிஏங்கிறதான் பெரிய படிப்பு. பிஎஸ்சி இதெல்லாம் ரொம்ப குறைவு. அதெல்லாம் பெரிய பணக்காரங்க தான் படிக்க வைக்க முடியும். 5ஆம் வகுப்பை தாண்டதே கஷ்டம். 8ஆம் வகுப்பை தாண்டதுன்னா பெரிய சாதனை. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? அப்போ படிப்பு அவ்வளோ கஷ்டம், ஆனால் அவ்வளவு மதிப்பு அந்த காலத்தில். இப்பெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்னு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போகுது. ஆனால் அப்போது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையிலும் ஈவன் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் கூட ஃபீஸ் வாங்குவாங்க. மாதம் 3 ரூபா. 9வது, 10வது, 11ஆவது வகுப்புக்கு 6 ரூபா. எனக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுங்க. 3 ரூபா பணம் கட்டினா 4 ரூபா திருப்பி கொடுப்பாங்க. 6 ரூபா கட்டினா 8 ரூபா. கறந்த
கறந்த பால் மடிப்புகா, கடந்த காலம் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு பொற்காலம் இனி வருமான்னு தெரியல. அப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு கட்டடங்கள் பெரிய கட்டடங்கள்லாம் இல்லை, சாதாரண கட்டிடங்கள் தான் இருக்கும். சில இடங்கள்லாம் கூரை போட்டு கூட சில ஊர்களெலாம் இருக்கும். மர பெஞ்சு தான். அதுவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் பெஞ்சு கிடையாதுங்க, ஒரு மர பலகை போட்டிருப்பாங்க, அதுதான் உட்காந்துருப்பாங்க பசங்கள்லாம். வாத்தியாருக்கு மட்டும்தான் ஒரு டேபிள் சேரு. இப்போ கோடையில் விடுமுறை விடுவாங்க, பண்டிகை விடுமுறைன்னு வருஷத்தில் சில நாட்கள் விடுமுறை. படித்தவன் பாட்டி வீட்டுக்கு வந்தால் கஞ்சிக்கு வழி இல்லைன்னு சொல்கிற காலம் மாதிரி படித்தாதான் கஞ்சிக்கு கிடைக்கும்னு இருந்த காலம் அது. ஆசிரியர்கள்னால் அப்போது ஒரு தனி மரியாதை, ஒரு தனி பயம். மார்க்குகள்லாம் ரொம்ப நியாயமாக போடுவாங்க. 60% தாண்டணுன்னாக்கா ரொம்ப பெரிய விஷயம். ஆசிரியர்கள்ட்டெல்லாம் விவாதம் செய்ய முடியாது. கணக்கில் மட்டும்தான் 100% போடுவாங்க. தமிழ்லலாம் கிடைக்காது. குருவே சரணம்னு இருந்த காலம். வகுப்பு ஆசிரியர்கள்லாம் அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், ஆசிரியர்கள் திடீர்னு சாயங்காலம் ராத்திரி நேரத்தில் மாணவர்கள் வீட்டுக்கு வந்து படிக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அப்படியான்னு நீங்கள் இப்போ ஆச்சரியப்படலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிற மாதிரி மாணவனுக்கு பாடம், ஆசிரியர் கண்காணிப்புன்னு இருந்த காலம் அது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு வந்தால், சார் நீங்கள் யார், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் பெற்றோர்கள் கேட்பாங்க. சில சமயம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா பிறம்படி தான். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு அப்போ ஆசிரியர்கள் நம்பினாங்க. இப்போ அடித்தா என்ன ஆகும் வாத்தியார்கள் கதின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, மியூசிக்கல் சேர் போட்டி, ஸ்போர்ட்ஸில் பரிசு மொழிகள், ஆனந்தத்துக்கு அளவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு வேடிக்கை தான். இப்போல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு பஸ்ஸு, வேனு, காருன்னு போகிறாங்க. ஆனால் அப்போது எலிமெண்ட்ரி ஸ்கூல்னால் குறைஞ்சது 3/4 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரை நடந்தே போவாங்க. ஒத்தாசைக்கு கூட பெற்றோர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஒரு துணிப்பையில் ஸ்லேட்டு, பல்பம், புத்தகம்னு போட்டு தோளில் போட்டுக்கிட்டு தனியாக நடந்து போவாங்க. நிறைய பேருக்கு செருப்பு கூட கிடையாதுங்க. நடந்தால் நாடெல்லாம் சொந்தம்னு சொல்கிற மாதிரி அப்போ நடந்தால் தான் பள்ளிக்கூடமே சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்போல்லாம். காலுக்கு செருப்பு இல்லையேன்னு கவலைப்படாதே, காலே இல்லாதவன் இருக்கான்னு அப்போது வாழ்ந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போல்லாம் ரோட்டில் மின் விளக்குகள், வீட்டில் மின் விளக்குகள், வெளிச்சம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அப்போது ரோட்டில் மின் விளக்குகள் இல்லை, வீட்லேயும் இல்லை. ஒரு கம்பம் இருக்கும், பஞ்சாயத்து ஊழியர் ஒரு சைக்கிளில் வந்து ஏணி வச்சு சீமெண்ணெய் விளக்கை ஏற்றிட்டு போவார். இருட்டே ஒரு நண்பன் அப்போ வாழ்ந்தவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வீடுகளில் கூட 2 சீமெண்ணெய் விளக்கு இருக்குங்க. ஒரு கொஞ்சம் சுமாரான வசதி உள்ளவங்ககிட்ட 2 சீமெண்ணெய் விளக்கு, அதில் ஒரு சின்ன விளக்கு, ஒன்று பெரிய விளக்கு. பெரிய விளக்கு ஒன்று கிச்சனில் இருக்கும், இன்னொன்று இப்போ ஹாலில் இருக்கும். வேறு எங்கேயாவது போகணுன்னா 2 விளக்கில் ஒரு விளக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். சந்துக்கோ வேறு எங்கேயாவது போகணுன்னா லாந்தர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இப்படி கைப்பிடி வச்சு அதை எடுத்துகிட்டு போவாங்க. சைக்கிள்னால் அப்போல்லாம் நடுத்தரம்ப குடும்பத்தோட ஒரு பெரிய ஆடம்பரம். ஸ்கூட்டர் காரெல்லாம் ஒரு சில பேர் ஸ்கூட்டர் கிடையாதுங்க, மோட்டார் பைக் வச்சுருப்பாங்க. ராயல் என்ஃபீல்டு மோட்டார் பைக் வச்சுருப்பாங்க.
மோட்டர் பைக் வச்சுருந்தாக்கா மைனர்னு சொல்லுவாங்க அவங்கள. மைனர்னு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன 40 வயசானா கூட அவங்கள பார்த்து மைனர் ஸோ அண்ட் ஸோ. ஃபார் எக்ஸாம்பிள் ராமநாதன்னா மைனர் ராமநாதன் கூப்பிடுவாங்க அவரை. காரெல்லாம் ரொம்ப அதிசயமாக ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் இருக்கும். மாட்டு வண்டி, குதிரை வண்டி வந்து இந்த காலத்து ஆட்டோ மாதிரி. அப்போது வில்லு வண்டின்னு ஒன்று வரும், ரொம்ப டெக்கரேட்டிவாக, ரொம்ப அட்ராக்டிவாக. அதில் யாராவது வந்தாங்கன்னா பக்கத்து அது யாராவது ஒரு ஜமீன்தார் வர்றாருன்னு அர்த்தங்க. அப்போல்லாம் காலம் நிதானமாக தான் இருந்தது. பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் ரொம்ப அதிசயமாக 1, 2 இருக்கும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா மாட்டு வண்டியில் போகணும், இல்லை நடந்து போகணும். சோத்து மூட்டையே கட்டிக்கிடுவாங்க 1 நாள் 2 நாளுக்கு. அங்கங்கே தங்கணும்னா ஊரில் சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்தில் தங்கி ராத்திரி தங்கிட்டு மறுநாள் அங்கேயே குளிச்சுட்டு போவாங்க. குளத்துலையோ அங்கேயே குளிச்சுட்டு போவாங்க. பயணம் ஒரு புண்ணியம்னு அப்போ தான் உண்மையாக உணர்ந்தாங்க. பஸ்களில் கூட்டம் கிடையாது. வீட்டுக்கு வீடு வந்து ஏற்றிட்டு போவாங்க. பஸ்ஸெல்லாம் வீட்டுக்கு வீடு வரும். ஒரு வாடிக்கையாளர், அதாவது கொஞ்சம் பணக்கார வசதி உள்ள ஆள் அப்படின்னாக்கா வீட்டுக்கே பஸ் வந்து ஏற்றிட்டு போகிறோம். நம்புறீங்களா அதை? நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். கொஞ்சம் தூரம் போனால், கொஞ்சம் தூரம் பஸ் போச்சு அப்படின்னா ஒரு கிணறு பார்த்த உடனே டிரைவர் இதை பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த கிணத்தை நோக்கி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு ஓடி போவார். அங்கே இருந்து தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து நீராவி இன்ஜினில் ஊற்றுவார். கண்டக்டர் கீழே அனல் பறக்க ஒரு ஃபெடலை சுற்றுவார். அடுப்பு கரியில் உள்ள அனலெல்லாம் பரவி நீரை சூடாக்கும். அந்த நீராவி என்ஜினில் தாங்க பஸ்ஸு போச்சு. கரி அடுப்பில் நீராவியில் தான் போச்சு. அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இவ்வளவு டிலே ஆகுதேன்னு யாருமே அந்த காலத்தில் சலிச்சிக்கவே மாட்டாங்க. காரணம், எப்படியோ நடக்காமல் ஊருக்கு போய் சேர்ந்தா போகிறோம். நடைப்பயணம் மிச்சம், கால் வலிக்க இல்லை. அந்த காலத்திலலாம் நேரம் பார்க்குறதுக்கு அநேகர் வீட்டில் கடிகாரம் இருக்காதுங்க. திண்ணையில் வாசலில் விழக்கூடிய சூரிய வெளிச்சம், நிழல் இதெல்லாம் இருக்குல்ல, இதை பார்த்து பெரியவங்க நேரம் சொல்லுவாங்க. அநேகமாக கரெக்டாக இருக்கும். சூரியனை பார்த்து சமை, சந்திரனை பார்த்து உறங்குன்னு அப்போது வாழ்ந்தாங்க. ஃபேன் கிடையாதுங்க. தாசில்தார் இருக்காருன்னா தாசில்தார் சேருக்கு மேலே, அவர் தலைக்கு மேலே ஒரு வெட்டி வேரை செவ்வகமாக கட்டி விட்டு அதில் தண்ணீர் நினச்சி கட்டி விட்டுருப்பாங்க. ஒரு இது மாதிரி அதை ஒரு கயிறை கட்டி இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டிகிட்டே இருப்பார். அதுலேருந்து அது ஊஞ்சல் மாதிரி ஆடும். அது மேலே ஆடிச்சுன்னாக்கா அதில் ஒரு வாசனையான ஒரு காற்று வருங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் ஜன்னலில் கூட அந்த மாதிரி கட்டுவாங்க. கஸ்கஸ் தட்டின்னு சொல்லுவாங்க. வெற்றிவேர் தட்டி சரியா, கஸ்கஸ் தட்டின்னு சொல்லுவாங்க. வாசனை ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. வெட்டிவேர் வாசனை வேதனையை நீக்கும்னு அப்போவே தெரிஞ்சவங்க. இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு போர்வெல், மோட்டார் தண்ணி வந்துருச்சு, பைப்பு வாட்டர் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அப்போது குளிக்க ஆறு, குளம், ஏரி, சொம்பு, குடம்னு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து வரும்போது தண்ணி கொண்டு வருவாங்க. ஏன்னா வீட்டில் கிணறு இருக்காது. 2வது சாஸ்திரமாக குளித்தா ஒரு சொம்புலேயோ குடத்துலையோ தண்ணி எடுத்துகிட்டு வரணும், ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 4 வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்குங்க. அதுலேயும் தண்ணி சேந்தியாக எடுக்கணும். பைப்பு இதெல்லாம் கிடையாது, மோட்டார் கிட்டாரெலாம் கிடையாது. பக்கெட்டு கிணத்துல விழுந்துச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் மாதிரி தாங்க. அதாவது வயல்களில் வந்து இப்போ தண்ணியை மாடு கட்டி இது தண்ணி இறைப்பாங்க. அதில் ஒரு மேல்முறை நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படி விழுகும். அதிலெல்லாம் போய் குளிப்பங்க. அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. எல்லாம்
யார் வந்து குளித்தாலும் என்ன சொல்ல மாட்டாங்க, தண்ணி வேஸ்ட் ஆகிறதில்ல. இப்போ சோப்பெல்லாம் உபயோகப்படுத்துறதில்ல, ஷாம்பு கிடையாது. அதிகபட்சம் சீவக்காய், இல்லைன்னா கடலை மாவு, இல்லைன்னா இந்த வேறு சில மாவுகள், அதுதான் யூஸ் பண்ணுவோம். மரிக்கன் மாவு இந்த மாதிரி மாவுகள் தான் யூஸ் பண்ணுவோம் உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டால் தான் கஞ்சி கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி, அப்போ தண்ணி குடிக்கவே தண்ணி கிடைக்கிறதுக்கே கஷ்டப்படணுங்க. சில சமயங்களில் ஆறு வற்றி போயிடும். அது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்கும். குளிக்கிறதுக்கு ஆறு, குளம், ஏரி அப்படின்னு தான் இதெல்லாம் ஒரு வேடிக்கை. அதெல்லாம் வற்றி போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏதாவது ஒரு காமன் கிணறு ஒன்று இருக்கும். அது குளிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் குளிக்கிற மாதிரி வசதி பண்ணியிருப்பாங்க, வாளி வச்சுருப்பாங்க. குளிக்கிறதுக்கு சௌகரியமாக இடமெல்லாம் பண்ணியிருப்பாங்க, துணி உணர்றதுக்கு சௌகரியம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் குளிச்சுட்டு வருவோம். தண்ணி வச்சு போச்சுன்னா அந்த கிணத்துல போய், ஆற்றுல தண்ணி வச்சு போச்சுன்னா அங்கே போய் குளிச்சுட்டு வருவோம். அதெல்லாம் அந்த ஒரு ஆனந்தமே தனிதாங்க. பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக குளிப்பாங்க. அது தனித்தனி வசதி பண்ணியிருப்பாங்க. துணி துவைக்கிறதுக்கு ஆற்று படுகைகள், துணி துவைக்கும் கல்லுன்னு இருக்கும். சோப்புக்கு பதிலாக சீக்காய், அரப்புத்தூள் தான். ஆற்று நீர் வளம் பெருகுவது போல நம் வாழ்வும் வளம் பெருட்டோம்னு அப்போ தான் உண்மையான அர்த்தம் புரிஞ்சுது. சமையல்னால் இப்போல்லாம் ஸ்டவ், இண்டக்ஷன் கேஸ் ஸ்டவ்னு இருக்குது. ஆனால் அப்போது விறகு அடுப்பு, மண் அடுப்பு, குமிட்டி அடுப்புன்னா என்ன தெரியுமா? அனைவருக்கு தெரியாது. கறி போட்டு அதில் தேங்காய் சரடை போட்டு, தேங்காய் சரடை பற்ற வச்சு கறியை வச்சு ஃபூன்னு குழலில் ஊதுவாங்க. ஊதுகுழல்லாம் என்னென்ன தெரியாது இப்போ. அப்படியே கறி பிடிச்சிக்கும். அதில் குமிட்டி அடுப்பில் சிலர் செய்வாங்க, சிலது அடுப்பில் செய்வாங்க. புகை வரும். இப்படின்னு அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புகையெல்லாம் சகிச்சுட்டு, அந்த புகை வராமல் இருக்கிறதுக்கு சில டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. விறகெல்லாம் நல்லா காய வச்சு அப்படியெல்லாம் பண்ணி அந்த காலத்தில் எப்படிலாம் பண்ணாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க. அதை சமைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சில சமயத்தில் இந்த விறகு இப்படி போடுவாங்க, அந்த விறகு இப்படி போடுவாங்க, சின்ன விறகு இப்படி போடுவாங்க, பெரிய விறகு அப்படி போடுவாங்க. எந்த அளவுக்கு எரியணுமோ அந்த அடுப்பு அந்த அளவுக்கு விறகெல்லாம் வச்சு நல்ல ட்ரெயினப் ஆகியிருந்தாங்க அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம், பெண்மணிகள்லாம். இப்போ தாங்க எவர் சிலர் பாத்திரமெல்லாம். அப்போல்லாம் பித்தளை பாத்திரம் தான். ரொம்ப நாள் கழிச்சு தான் எவர் சிலரெல்லாம் வந்தது. நான் கொஞ்சம் வயசு பெரிய பையனாக இருக்கிறதுக்கப்புறம் தான் எவர் சிலரெல்லாம் வந்தது. ரொம்ப சின்ன வயசுலாம் அப்போ பார்த்தா எவர் சிலர் சம்பளம் பார்த்தோன்னா வெள்ளி பாத்திரம் மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுவோம் நாங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வீட்டில் தான் வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார் வீட்டுக்கும் வந்துடுச்சு. மிக்சி, கிரைண்டர்லாம் கனவுல உடக்கட நினச்சி பார்க்க முடியாதுங்க அந்த காலத்துலலாம். ஆட்டுக்கல், அம்மிக்கல் எல்லாம் கை வலிக்க உபயோகப்படுத்தணும். அதெல்லாம் உரல் வச்சுருப்பாங்க. அந்த இரும்பில் ஒரு இது வச்சு அதை குத்துவாங்க, கடப்பாறைன்னு. இல்லைன்னா ஒரு உலக்கையை வச்சுருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாம் தவிட போக்குறதுக்கு தனியாக, மாவு இடிக்கிறதுக்கு தனியாக பகுதி தனித்தனியாக இருக்கும். தவிடு இது மட்டும் வடிக்கணும்னா, அரிசியை புடச்சி தவிர்க்கணும்னா அதுக்கு ஒரு பகுதி உரல். இது இப்படி ஒன்று இப்படியெல்லாம் வச்சு அதை புடச்சி ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. அதனால் யாருக்கும் இதை பற்றி அதெல்லாம் என்ன உலக்கைன்னா என்ன உலக்கைன்னா ஆச்சரியப்படுவாங்க. அதனால் கடப்பாறையாவது ஓரளவுக்கு பார்த்துருப்பாங்க. அதாவது அம்மிக்கல், ஆட்டுக்கல்னு கைவலிக்க இது ஆட்டுவாங்க. எல்லாம் அம்மி மேய்த்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ண காலம் அது. இப்போ கல்யாணத்தில் அம்மிக்கல்லுக்கு ரெண்ட்டுக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டையும் கிடையாது. இல்லைன்னா கல்யாண மகாலில் இதுக்குன்னே ஒன்று தனியாக வச்சுருப்பான் அம்மிக்கல், ஆட்டுக்கல்ல. அதை வாடகைக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கல்யாண பாத்திரம் வாங்குற மாதிரி அம்மிக்கல், ஆட்டுக்கல்லையும் வாடகைக்கு வாங்குகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போல்லாம். கல்யாண சடங்குகளுக்கு வேணும் அப்படின்னா அதை பார்த்தா ஒரு பெரிய இதெல்லாம் எனது இந்த கல்லெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போல்லாம் வீடியோ கேம்ஸ், மொபைல் கேம்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் அப்போது
பள்ளிக்கூட விளையாட்டுன்னா கில்லி தாண்டு, கோலி. பள்ளிக்கூடம் விட்டாக்கா, பள்ளிக்கூடத்தை விட்டால் வெளியில் கில்லி தாண்டு, கோலி, பல்லாங்குழி, பரமபத சோபான படம், சோழி போட்டு புள்ளி விளையாட்டு, பம்பரம், கபடி, கண்ணாமூச்சி, கிட்டிப்புல், தாயம்னு நிறையா இருக்குங்க வெளியில் விளையாட்டு. பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தயம், ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, பஸ்கி எடுத்தல், இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்குங்க. எல்லாம் பள்ளிக்கூடத்து விளையாட்டுகள். வாலிபால், ஃபுட்பால் இதெல்லாம் இருக்கும். கிரிக்கெட் ரொம்ப அதிசயம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ விளையாட்டே வாழ்க்கையாக இருக்கும். சாயங்கால நேரம்னா தெருவெல்லாம் பசங்க சத்தம் போட்டுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அப்புறம் பைப்படி சண்டைன்னு ஒன்று அந்த காலத்தில் இருக்குங்க பாருங்கள். இந்த காலத்தில் அது என்னன்னு தெரியாது யாருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, குடிக்கிறதுக்கே சமையலுக்குன்னு நல்ல தண்ணி பிடிக்கணும். நல்ல தண்ணி வீட்டில் கிடையாது. அந்த நல்ல தண்ணி பைப்பு ஒன்று பஞ்சாயத்துலேயோ முனிசிபாலிட்டிலையோ வச்சுருப்பான். குறைஞ்சபட்சம் 100 வீடுக்கு ஒரு பைப்பு தான் இருக்கும். இல்லைன்னா பக்கத்துலேயே இன்னொரு பைப்பு வச்சுருப்பான். அதுக்கு வாசலில் நிறைய நூற்றுக்கணக்கான குடங்கள், ஒரு வீட்டுக்கு 5-6 குடம் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு தெருவுலேயும் தனித்தனி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அட் அ டைம் ஒரு வீட்டுக்காரர் 2 குடம் தான் வைக்கணும், 1 குடம் தான் வைக்கணும், தண்ணி வரதை பொறுத்து சொல்லுவாங்க. அப்புறம் கடைசி லைனுக்கு அடுத்த லைனுக்கு போ, இங்கே ஒன்று தான். அதுக்குள்ளே சண்டை, போட்டி, பொறாமை, சண்டை. நீ ஒரு 2 வைக்கிறதுக்கு 3 வச்சுட்ட. அந்த பைப்படி சண்டை போடுவாங்க பாருங்கள், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது 2 பேர் சண்டை போட்டுட்டாங்கன்னு என்ன தெரியுமா, அந்த 2 வீட்டினுடைய குடும்ப ரகசியங்கள்லாம் அம்பலமாயிடும் அந்த சண்டையில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு தனி உலகங்க. சும்மா இருந்தால் சும்மா கெட்டதுன்னு சொல்கிற மாதிரி, அப்போ சும்மாவே இருக்க மாட்டாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பொழுதுபோகலைங்கிறதுக்கே இல்லை. இந்த காலத்துலலாம் சினிமா, சீரியல், ஓடிடி, அப்போது அதெல்லாம் கிடையாது. பொழுதுபோக்குறதுக்கு இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் தான். அதை விட்டால் கோவிலில் நடக்கிற தினசரி பூஜை, விழாக்கள், சொற்பொழிவு, பற்பல நிகழ்ச்சிகள்னு இருக்கும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ கோயில் தாங்க நம்ம ஊருடைய என்டர்டெயின்மெண்ட்டு. ஹப் ரேடியோன்னா ஒரு சில வசதியானவர்கள் வீட்டில் தான் இருக்கும். ரேடியோனாலே ஒரு சில வசதியான வீடுகள் தான் இருக்கும். டிரான்சிஸ்டர் ரொம்ப பின்னால் தான் வந்தது. டிவியெல்லாம் கிடையாதுங்க அப்போ. அது சாயங்காலம் ஆச்சுன்னா ரேடியோ இருக்கிற வீட்டில் வாசலில் கூட்டம் கூடிடும் நியூஸ் கேட்குறதுக்காக. நாடகம், அதை விட்டாக்கா நாடகம், தெருக்கூத்து, பஜனைன்னு அங்கங்கே ஏதாவது ஒரு தெருமூலையில் நடக்கும். அதுக்கு போய் ராத்திரியெல்லாம் தூக்கம் முடிச்சுட்டு கேட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் போய் சில சமயங்களில் எங்கேயாவது ஒரு டூரி டாக்கீஸ்ன்னு ஏதோ ஒரு ஊர் தள்ளி ரொம்ப இடத்துல இருக்கும். அதுக்கு நடந்து போய் இல்லை சைக்கிளில் போய் சினிமா பார்த்து வருவாங்க. கலையே வாழ்க்கைன்னு அப்போதாங்க உண்மையான அர்த்தம் புரியும். அந்த காலத்து சினிமாவே தனி, இந்த காலத்தில் இருக்கிற சினிமாவே தனி. காதல் சீனெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது. ஆபாசமான சீன்களே கிடையாது. இப்போ ஆபாசம் இல்லாத சினிமாங்களே கிடையாது. சண்டை, கெட்டது எத்தனை உலகத்தில் உண்டோ, கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி கெட்டது எத்தனை உண்டோ அத்தனையும் இன்றைக்கி சினிமாவில் வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. பாம்பே மிட்டாயின்னு கையில் வாட்ச் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. அது வேடிக்கையாக கட்டிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் பசங்கள்லாம். இதெல்லாம் ஒரு தனி கலைங்க. எல்லாம் ஆசை 60 நாள், ஆவணி 60 நாள்னு வேடிக்கை சொல்கிற மாதிரி இந்த மிட்டாய்க்காக காத்திருப்போம். அதை தவிர கோயிலில் தனியாக உரியடி, வழுக்கு மரம் அப்படின்னெல்லாம் சில ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸில் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கூட்டம் இருக்கும். நல்ல பிரமாதமாக இருக்குங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ரசனை, அது தனி ரசனை தான் எல்லாம்.
இப்போல்லாம் எதுக்கு பார்த்தாலும் ஸ்பெஷலிஸ்ட்டு. காதுக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, ஹார்ட்டுக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுவாங்க. அந்த மாதிரி சயின்ஸ் முன்னேறிட்டு வருது. ஆனால் அந்த காலத்தில் ஊருக்கே ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அங்கே தான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பார். அதிகபட்சம் இன்னொரு ப்ரைவேட் டாக்டர் இருப்பார். ஆனால் மற்ற எல்லாம் அன்குவாலிஃபைட் டாக்டர், நாட்டு மருந்து கொடுப்பவர்கள். அவங்கெல்லாம் பெரும்பாலும் டாக்டர்னால் எங்கே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரு பாட்டில் கொண்டு போனாங்க. பாட்டில் கொண்டு போகணுன்னாக்கா கொண்டு போகலைன்னா திட்டுவாங்க. ஏண்டா இங்கே என்னத்துக்கு வந்த, இங்கே சரைக்கிறதுக்காக வந்தேன்னு கேட்பாங்க. ஏன் பாட்டில் கொண்டு வராமல் இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னு திட்டுவாங்க. பயப்படுவோம். பாட்டில் கொண்டு போகாமல் ஒரு பாட்டிலோ 2 பாட்டிலோ காலி பாட்டில் கொண்டு போவோம். அதில் மருந்து ஊட்டி கொடுப்பாங்க. மருந்து கொடுப்பாங்க, டேப்லெட்ஸு, இது சில அதிசயமாக கொடுப்பாங்க. கேப்சூல்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். இன்ஜெக்ஷன்னாக்கா அநேகமாக எல்லாத்துக்கும் அந்த வெள்ளை கலர் இன்ஜெக்ஷன் தாங்க. எதுக்கு பார்த்தாலும் எல்லாம் காமனாக அதான் அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன். காமனாக எந்த வியாதியாக இருந்தாலும் பென்சிலின் இன்ஜெக்ஷன். இப்போ இருக்கிற மாதிரி மைசின் ஏதாவது என்னுடைய பாவம், எரித்ரோமைசின், அல்த்ரோமைசின், இந்த மாதிரி சின்கள்லாம் பாவங்கள்லாம் அப்போ இல்லைங்க. அது ஒரு தனி காலம். அதெல்லாம் அந்த சின்கள் பாவங்கள்லாம் இல்லாத காலம் எல்லாம். இப்போ ஹோமியோபதி மருந்து கூட கிடையாது. அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இதெல்லாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் நாட்டு மருந்து, பாட்டி வைத்தியம், வீட்டு மருந்துன்னு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த செல்வத்தை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். கிராமத்து வைத்தியர்கள்லாம் நாடி பிடித்து மருந்து கொடுப்பாங்க. கஷாயம், மூலிகை வைத்தியம்னு இருக்கும். அந்த காலத்தில் அம்மை, காலரா அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. இதெல்லாம் வந்து ஊரை விட்டு ஊர் போயிடுவாங்க, வெளியூர் போயிடுவாங்க. சொந்த வீடையே காலி பண்ணிவிட்டு அதை அப்படியே டெசர்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. கும்பலாக நிறைய பேருக்கு காலரா வந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. ஊரை விட்டே போயிடுவாங்க, பக்கத்து ஊருக்கு போயிடுவாங்க அவங்களாம். அறுசுவை உணவு 60 நாள் நோயாளி சொல்கிற மாதிரி அப்போது உணவு தாங்க மருந்து. இப்போல்லாம் ஒரு சின்ன வேலைக்கு கூட டிகிரி, பிஜின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போது 10ஆம் வகுப்பு படித்தா போகிறங்க கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அதுவும் பெர்மனெண்ட் வேலை. அப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ரொம்ப பின்னால் வந்தது. ஒரு ஆஃபீஸ் தலைவர்கள், ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் யாரோ அவரே அதை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ இவரோ யாரோ இருந்தாலும் அவங்களே வேலையை போட்டு கொடுத்து அதையே பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போது கைமண் அளவு படித்தாலே போகிறோம், வாழ்க்கை செட்டில் ஆகிடும். அரசாங்க வேலைக்கு பெரிய மதிப்புங்க. ஒரு குமாஸ்தா வேலை, ஐயோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாலுக்கா ஆஃபீஸில் குமாஸ்தாவா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. மூக்கில் விரல வைப்பாங்க. விவசாயம் தாங்க அந்த காலத்தில் முக்கியமான தொழில். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது எல்லாம். இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு எல்லாருக்குமே. சம்பளம் கம்மி தான் அப்போல்லாம். ஆனால் வாழ்க்கை செலவும் குறைவு. காலனா ஒரு ஓட்டை காசு, செப்பு காசு, அரையனா நிக்கல் காசு, இப்படி பலவிதமான காசுகள் இருக்கும். 8 அணா அப்படின்னலாம், 4 அணா, இப்படி பல காசுகள்லாம் இருக்கும். பணம் பத்தும் செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் ஒரு 1/4 அணா மதிப்பு இந்த சிறு கூட இப்போ இல்லைங்க. அப்போ 1/4 அணாக்கு வாங்கினது இப்போ 10 ரூபாய்க்கு கூட வாங்க முடியாது இல்லைங்க. இப்போ மதிப்பு உயர்ந்து போச்சு. அந்த பொருளுடைய விலை ஏறி போச்சு. பண்ட மாற்று முறையும் கூட அந்த காலத்தில் இருந்ததுங்க. காசுக்கு தகுந்த கஞ்சியும், கஞ்சிக்கு தகுந்த காசுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சிக்கனமாக வாழ்ந்த காலம் அது. சாப்பாடுன்னா இப்போல்லாம் பீட்சா, பர்கர், பிரியாணின்னு போகுது.
ஆனால் அப்போது பழைய சாதம், கூழ், கஞ்சி இதெல்லாம் நீராகாரம்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. பசி வந்தால் பத்தும் பரம்பு வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் பசி வந்தால் பழைய சாதம் போதும். பழைய சாதத்தில் மோர் விட்டு ஊறுகாய் தொட்டுட்டு ஊறுகாயை கடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? கெட்டுப்போன உணவுகள், பாக்கெட் உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரெஷ் தான். பழைய சாதம் ஒன்றை தவிர அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான். உணவே மருந்துன்னு அப்போ வாழ்ந்து காட்டினாங்க. அந்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் டிஃபன் வந்தால் ஒரு பெரிய டிஃபன் யார் வீட்டில் பண்ணுவாங்கன்னா, எதாவது பண்ணுவாங்கன்னாக்கா பண்டிகை, முக்கியமான விழாக்கள்லையோ விருந்தாளிகள் வந்தாலும் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா பெரும்பாலும் பழைய சாதம் தான் எல்லாம். இப்பெல்லாம் ஒரு தம்பதியர்னாக்கா 1 அல்லது 2 குழந்தை தான் வீட்டில் அதிகபட்சம். ஆனால் அப்போது ஒரு தம்பதிக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 8 குழந்தைகள் இருக்குங்க. ஒரு கூட்டு குடும்பம்னா சொல்லவே வேண்டாம். அதுக்கு மேலே தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்புறம் அவங்க குழந்தைங்கள்னு ஒரு பெரிய படையே இருக்குங்க. சாப்பாடு பந்தினா பிரமாதமாக இருக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்போது கூட்டு குடும்பத்தில் ஒரு தனி சந்தோஷம், தனி ஆரவாரம் இருக்கும். ஒரு வீட்டில் 7-8 குழந்தைகள் கூட்டு குடும்பம்னா சாப்பாட்டு பந்தி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு சொல்கிற மாதிரி சாப்பாட்டு பந்திக்கு முந்திக்கிட்டு போவாங்க. பெரியவர்களுக்கு அப்போ தனி மரியாதை. பெண்கள் வெளியில் ஜாஸ்தி வரமாட்டாங்க. வெளியில் வர்றது ரொம்ப அதிசயம். கோவில் விழாக்கள், இந்த மாதிரி முக்கிய திருமணங்கள், இந்த மாதிரி முக்கியமான விழாக்களுக்கு டைம்லலாம் அவங்க ஜாஸ்தி போவாங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான். வெளியிலலாம் ஜாஸ்தி உத்தியோகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்போ யாருமே. அடக்கம் அமரர்கள் வைக்கணும்னு சொல்கிற மாதிரி அப்போது அடக்கம்தான் பெண்களுக்கெல்லாம் அழகு. இப்பெல்லாம் பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டு இருக்காங்க. காலம் மாற மாற கோலம் மாறும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உறவினர்கள் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிட்டு இருப்பாங்க. அண்டை வீட்டுக்காரன் நல்லவனானால் அங்காடிக்கு போக வேண்டாம்னு சொல்கிற மாதிரி எல்லா உதவியும் பக்கத்திலேயே கிடைக்கும். அப்புறம் ஒரு பெரிய விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கிறது. பஸ் கண்டக்டர்கிட்ட சில பெற்றோர்கள்லாம் நம்ம இப்போ சின்ன பசங்களுக்கு அரை டிக்கெட்டுக்காக பொய் சொல்லுவாங்க. வயசு கம்மி, 12 வயசு கம்மி, 14, 15 வயசு பையனை கூட 11 வயசுன்னு பொய் சொல்லுவாங்க. 12 வயசுக்கு மேலே போச்சுன்னா ஃபுல் டிக்கெட். அப்போ கண்டக்டர் என்ன கேட்பாருனாக்கா, சாமர்த்தியமாக அந்த பையனை விசாரிக்கணும். என்னப்பா உன் பேர் என்ன, எந்த ஊரில் படிக்கிற, என்ன ஸ்கூலில் படிக்கிற, எந்த வகுப்பு படிக்கிறே அப்படிம்பார். பையன் இத்தனாவது வகுப்பு நான் படிக்கிறேன்னு சொன்னாரா அந்த பேரண்ட்ஸ் மூஞ்சியில் ஒரு அசடு ஒழியும் பாருங்க. பையனுடைய வயசு தெரிஞ்சு போயிடுது. 10வது படிக்கிற பையனுக்கு 11 வயசுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? பையன் குள்ளமாக இருப்பான். இதெல்லாம் ஒரு வேடிக்கைங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பார்ப்போம் எல்லாம். இப்பெல்லாம் அந்த காலத்தில் வீடுகளில் கப்பு மேங்களூர் டைல்ஸ்ன்னு இருக்கும். இப்படி நீளமாக வளைஞ்சி நீளமாக இருக்கும். அதை விட்டால் கப்புவோடு மேங்களூர் டைல்ஸுங்கிறது இப்படி இருக்கும். அது நடுவத்தில் குழியாக இருக்கும். அப்படி தண்ணி மழை தண்ணி வரும், கீழே விழுகும். மேங்களூர் டைல்ஸு கொஞ்சம் வசதியுள்ள வீடுகளில் போடுவாங்க. கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கப்பு நாட்டு ஓடு, ஒரு இப்படி ஒரு ஓடு இருக்கும். அதுக்கு சுற்றி இப்படி, அதை சுற்றி இப்படி ஒரு இது மாதிரி மூங்கில் கட்டி விடுவாங்க. மூங்கில் மேலே தான் இந்த ஓடுகள்லாம் வைப்பாங்க. கப்பு டைல்ஸு பாருங்கள், ஓடுகள் இது ரொம்ப ஆபத்தானது.
அதில் தண்ணி தேங்கி நிற்கும்ல, அதில் தேள்கள், சில கண்ட கண்ட பூச்சிகள் எல்லாம் வரும், வீட்டுக்குள்ளே வந்துடும். பூரா சீயான்னு சொல்லுவாங்க. ஒரு மினி சைஸ் பாம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும். அது காலுக்குள்ளே போச்சுன்னாக்கா ரத்தம் வந்து ஆள் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் பார்த்ததில்ல. அதை அடித்தாலோ தேய்ச்சாலோ போகாது, தேய்ச்சாலும் சாகாது. நெருப்பு தான் வைப்பாங்க அந்த சீயனுக்கு. இப்போ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. அப்புறம் மூட்டைப்பூச்சி. இப்போ மூட்டைப்பூச்சி பூரா எரடிகேஷன் ஆகிப்போச்சு. ரயில் பஸ்ஸில் போனால் கூட மூட்டைப்பூச்சி ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. மூட்டைப்பூச்சியை அடித்து வீடெல்லாம் கட்டில், படுக்கை, செவுரு எல்லாம் மூட்டைப்பூச்சி தேய்ச்சி 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 வீடெல்லாம் அசிங்கமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு ரூபா சுண்ணாம்பு அடிப்பாங்க. இப்போ அந்த மூட்டைப்பூச்சி எல்லாம் இல்லை, எரடிகேட் ஆகிப்போச்சு. அது எங்கே இருக்காதுன்னு தெரியல மூட்டைப்பூச்சி எல்லாம். தேளின் நட்டுவாக்கிளிங்கிறது தேளை போல் 10 மடங்கு பெருசாக பெரிய சைஸில் இருக்கும். இந்த சைஸில் இருக்கும். இந்த ஒரு கை அளவுக்கு நட்டுவாக்கிளிங்கிறது இருக்கும். இது மாதிரியே தேள் மாதிரியே இருக்குங்க. அதை தவிர கேட்கவே வேண்டாம், எலி தொந்தரவு, கொசு தொந்தரவு, பாம்பு, இதெல்லாம் சர்வசாதாரணங்க. அதை தவிர தவளை, இதெல்லாம் ஏறக்குறைய வீட்டு பக்கத்தில் ஒரு மிருக கண்காட்சி சாலை மாதிரி தான் இருக்கும். அதுவும் வீடுகள் அதிகமாக இல்லைன்னா, தனித்தனி வீடுகள்னால் கேட்கவே வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வீட்டுக்குள்ளேயே நடமாட ஆரம்பிச்சிடலாம். இப்போல்லாம் ஏசி, ஃபேன்னு வசதிகள்லாம் பெரிய போயிடுச்சு. ஆனால் அப்போது சுத்தமான காற்று, சுத்தமான நீர், இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை. பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் கிடையாது. எல்லாம் இயற்கையான பொருட்கள் தான். இயற்கையே இறைவன் அப்போது வாழ்ந்தவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. திருமணம்னாக்கா அப்போது ரொம்ப எளிமையாக சடங்குகளுக்கு முக்கியம் கொடுத்து நடக்கும். 5 நாள் கல்யாணம் நடக்குங்க. 3 நாள் 5 நாள் திருமணம் நடக்கும். அரசியல்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போது சுதந்திர போராட்டம், காந்தி பற்றின பேச்சு இருக்கும். சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு அப்போது மக்கள் நெஞ்சில் இருந்தது. அப்புறம் இந்த நாய்க்கு, சைக்கிளுக்கெல்லாம் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த பாஸ் இல்லாமல் சைக்கிளில் போக முடியாது. நாய்க்கெல்லாம் பாஸ் இருக்கும். பாஸ் இல்லாத நாயை பிடிச்சிட்டு போய் கொண்டு விடுவாங்க. இப்போ எத்தனை நாய்க்கடியில் நான் மனுஷன் சாகுறான் அப்படிங்கிறத எந்த கவர்மெண்ட்டும் நினச்சி பார்க்கல இப்போல்லாம். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். நாய்கள்னால என்னென்ன தொந்தரவுங்கிறத ஒரு தனி வீடியோ போட போகிறேன். அதை நீங்களாம் ஒரு நாள் ரசித்து கேட்க போகிறீங்க. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் கம்ப்யூட்டர் கிடையாதுல்ல, இப்போ டைப்ரைட்டர் தான். டைப்ரைட்டரில் நம்ம டைப் பண்ணோம்னாக்கா ஏதாவது தப்பு ஏற்பட்டு போய் தப்பாக டைப், ஒரு வார்த்தை ஒரு எழுத்து தப்பாக போச்சுன்னா பேக் ஸ்பேஸ் போட்டு அதை பேக் ஸ்பேஸில் வந்து அந்த இடத்துல ஓவர் டைப் பண்ணுவோம். ஓவர் டைப் பண்ணால் அது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. அந்த எழுத்துக்கள் ஓவர் டைப் பண்ண இடம் அசிங்கமாக இருக்கும். அப்போ தான் நான் நினச்சி பார்ப்பேன், இந்த ஓவர் டைப் பண்ணது தெரியாமல் எழுத்து புதுசாக இருந்தால் எப்படி இருக்கும். ரப்பரில் அழித்த மாதிரி, ரப்பரில் அழிச்சிட்டு எழுதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கணும். பிற்காலத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 40-45 வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டரை பார்த்தேங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சின்ன வயசில் என்ன நினச்சேனோ அது பின்னால் கடவுள் எனக்கு காட்டி கொடுத்தார். நினச்சது நடந்ததுங்க. நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அப்போ ஆண்டவன் போட்ட கணக்கு அன்றாடம் மாறுதுன்னு சொல்கிற மாதிரி தொழில்நுட்பமும் மாறிப்போச்சுங்க. கோயில்னாக்கா தேவாரம், திருவாசகம் எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆர்வத்தோடு போய் அதெல்லாம் கற்றுக்குவோம். இதை தவிர திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி இதுக்கெல்லாம்
மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு போட்டி இருக்குங்க. அதை ஒப்பிச்சு அந்த பரிசு வாங்குறதுல இருக்கிற ஒரு ஆனந்தம், அப்பா! அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாதுங்க இப்போல்லாம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கலாம் வேண்டாம்னு அந்த காலத்தில் சொன்னது இதனால தாங்க, அந்த சந்தோஷத்துக்காக தான். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், காலனாக்கு ஒரு போஸ்ட் கார்டு வாங்குவேங்க நான். காலனாக்கு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி ஒரு அணாவுக்கு 12 பைசா. ஃபாரின் அம்பாசிடர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுவேன். நான் உங்கள் நாட்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், உங்கள் நாட்டை பற்றி விவரங்கள் அனுப்புங்க அப்படின்னு. பெரிய பெரிய புத்தகங்கள், நிறைய படங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாதி இங்கிலீஷ் புரியும், பாதி இங்கிலீஷ் புரியாது. இருந்தாலும் அந்த படத்தை சந்தோஷமாக பார்ப்போம். நல்லா கலர் ஃபோட்டோ. அந்த காலத்தில் கலர் ஃபோட்டோலாம் ஃபாரின் எம்பாசி தான் இருப்பாங்க. நம்மளாம் கலர் ஃபோட்டோவே ரொம்ப குறைவு. இப்போ தான் கலர் ஃபோட்டோலாம். அப்படிலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். கலர் பிரிண்ட் போட்டு அனுப்புவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம், அந்த ஃபாரின் இதெல்லாம். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு தமிழில் ஒரு மேக்சின் கூட வரும் அமெரிக்கன் எம்பாசிலேருந்து. அந்த தமிழ் பத்திரிக்கை கூட இலவசமாக தாங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் குரூஷேவ்னு நினைக்கிற ரஷ்ய தலைவர், அவரும் ஜவஹர்லால் நேருவும் இந்தியாவில் டெல்லியில் 2 பேரும் பேசுகிறது, பேச்சு முடிஞ்சோன்னா ஜனகணமன பாட்டு இதெல்லாம் போட்டு எனக்கு ஒரு கிராம்ஃபோன் பிளேட் அனுப்பிச்சாங்க. அப்போ கிராம்ஃபோன் பிளேட்னால் ரொம்ப அதிசயம். எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கும், இல்லை கோவிலில் இருக்கும். வீடுகளில் பணக்காரங்க, மிகப்பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். நான் எங்கேயோ ஸ்கூல்லையோ இல்லை வேறு எங்கேயோ போய் கெஞ்சி கூத்தாடி அதை போட்டு கேட்பேன் எல்லாம், அந்த கிராம்ஃபோன் பிளேட்டை. ரொம்ப அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க, ஆஹா இது புது பிளேட்டாக இருக்குது, என்னது கிராம்ஃபோன் பிளேட்னு. ஏறக்குறைய பிளாஸ்டிக் மாதிரி இருந்துங்க. அது வேறு இதில் பண்ணுவோம். அவன் அனுப்பிச்சது ஏறக்குறைய பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் அந்த ஆனந்தமே ஆனந்தம் தனிதாங்க. கேட்டது கிடைச்சால் கேட்காததும் கிடைக்கும். அப்போ தான் புரிஞ்சுதுங்க. அந்த காலத்திலலாம் இந்த மின்சார விளக்குகள்லாம் இல்லை. போக்குவரத்துக்கு எல்லா வசதிகள்லாம் ரொம்ப குறைவு. அதிசயமாக 1-2 ட்ரெயின், 1-2 பஸ்ஸு. நவீன மருத்துவங்கள்லாம் கிடையாது. ஆனால் மக்கள் மனசில் ஒரு தனி அமைதி இருந்தது, சந்தோஷம், ஒற்றுமை எல்லாம் இருந்தது. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களில் பெரிய வாழ்க்கையோடு வாழ்ந்தாங்க. இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு அப்படியா நீங்கள் நல்லா வியந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது நாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், என்னெல்லாம் இழந்திருக்கோம், என்னெல்லாம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியுது. கடந்த காலம் ஒரு பாடம், எதிர்காலம் ஒரு கனவு, நிகழ்காலம் ஒரு பரிசு. இந்த பரிசை நாம் சிறப்பாக பயன்படுத்துவோம். ஒரு மாடு தீவனத்தை வேக வேகமாக சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு உள்ளே இருந்து வரவழைச்சி அமைதியாக உட்காந்து அசை போடுங்க. அதை மாதிரி நான் பழசெல்லாம் நினச்சி இப்போது அசை போட்டுட்ருக்கேன். சின்ன வயசில் எப்படியெல்லாம் இருந்தேன் அப்படிங்கிறத நினச்சி ஆனந்தப்பட்டுருக்கேன். பழைய கஞ்சி புளிச்சாலும் பழைய கஞ்சி பழைய கதை ருசிக்கும் சொல்கிற மாதிரி இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் இனிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அன்பான நண்பர்களே, இந்த 1940களின் வாழ்க்கை ஒரு தனி அனுபவம். இன்னும் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்களை சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நடந்ததே எப்படி, இன்னும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள். பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில் அப்படிங்கிறத இன்னொரு தனி வீடியோ போட போகிறேன். அதை இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். அதாவது
இதை இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா 5G இல்லைன்னா வாழ்க்கையே நரகமானு பிற்காலத்தில் ஒரு நினச்சி பார்ப்பாங்க. அவர் அப்படி அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க, எப்படி வேணாலும் இருப்பீங்க. வயசானவங்க அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா பக்கத்தில் இதுவரையும் பேச்சு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் இவர் எப்போ விடுவார்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. காரணம் அது அவருடைய சுயசரிதை. சொன்னதையே திரும்பி சொல்லி அறுத்துருவார். ஆனால் நான் இப்போ சொன்ன கதை அப்படி இல்லைங்க. இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவப்பொழிவு. உங்களுடைய கவனத்திற்கும் பொறுமைக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.